இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை, நீங்க வேணா பாருங்க. என் அக்கா உங்க மனசு நோகாம நடந்துப்பா. பாக்கதானே போற. என்ன பண்றது, இப்படி அவசரப்பட்டுட்டாலே. என்னாச்சு அத்தை? இப்போ உன் அக்கா என் பையனை கல்யாணம் பண்ணலன்னா எனக்கு பெரிய இடத்துல பொண்ணு அமைஞ்சிருக்கும். அது இல்லாம போச்சே. ஏதாவது பிரச்சனையா அத்தை? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன் அக்காவுக்கு பதிலா என் தம்பி பொண்ண என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருந்தோம். என் பையனுக்கு வரதட்சணையா மட்டும் 50 பவுன் நகை, 10 லட்சம் ரொக்கம், காரு, அது இதுன்னு ரொம்ப பெருசா பண்ணிருப்பாங்க. ஏன்னா உங்ககிட்ட அதெல்லாம் நான் எதிர்பார்க்க முடியுமா? எங்க ஸ்டேட்டஸுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அது இல்லாம நாங்க பொண்ணு எடுத்தா சரியா வராதுல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடுத்துடுங்க. லட்சமா? என்னத்த சொல்றீங்க? 20 லட்சங்கிறது எங்க தகுதிக்கு ரொம்ப கம்மி. என்னதான் லவ் மேரேஜா இருந்தாலும் இது 2 ஃபேமிலியும் சேர்ந்து நடத்துற கல்யாணமா தான் எல்லாருக்கும் தெரியும். இது கூட இல்லாம நாங்க பொண்ணு எடுத்தோன்னு வைங்க, எங்க சொந்தக்காரங்க கேவலமா பாப்பாங்க. அப்புறம் நாங்க மரியாதையா வெளியே தலை காட்டி நடக்க முடியாது. எங்களுக்கு குடும்பமானதா ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்றது உங்க 2 பேருக்கும் புரியும் நினைக்கிறேன். நல்லா யோசிச்சுட்டு சீக்கிரமா ஒரு நல்ல முடிவா எடுங்க. அக்கா, என்ன பண்றது? இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். முதல்ல செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு 2 பேரும் எதுக்கு ஓடி போனீங்க? இப்ப பாருங்க, 2 குடும்பமும் அவஸ்தைப்படுதுல்ல. ஒரு சத்தியத்தை வாங்கிக்கிட்டு இப்பவே நம்மள இப்படி வச்சு செய்யறாளே, பயங்கரமான கேடியா இருப்பா போலயே. என்ன இதெல்லாம்? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அவங்களை ஏத்துக்கிறேன்னு சொன்னதுனால தானே உங்க பேச்சு கேட்டு நம்பி நான் அவங்கள வர சொன்னேன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் ரிசப்ஷன் வச்சு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னீங்க. அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். அவ்வளோ செலவு பண்ணி ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு வந்து 20 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னா நாங்க எங்க போவோம்? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் சொல்றது உனக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா என் மருமகளுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு ரொம்ப நல்லாவே புரியும். என்ன தீபா, புரிஞ்சிடுச்சுல்ல? பணத்தை ரெடி பண்ணிடுவல்ல? அக்கா, என்னக்கா இது? அக்கா, இல்ல அக்கா, நீ வா, நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். நீ வா. இல்லக்கா.